அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவன ஸ்தானத்துல வக்ரமாக போறாரு. இந்த ஜீவன சனி வக்ர சனியா போறது நமக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்க்கும்போது அது டெஃபினட்டா நல்லதுதான். சனி பகவான் அமர்ற இடத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சுபத்துவமான பலன்களை கொடுத்துருவாரு. அதுல நேர்கதி பார்வையை விட வக்ர பார்வைக்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு. அதன் வகையில இந்த காலகட்டத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். அட் சேம் டைம் பார்க்கும்போது பாகியாதிபதி வக்ரம் ஆகிறது குற்றம். அதுவும் ஜீவனஸ்தானம் கேந்திர ஸ்தானத்துல பாகியாதிபதி வக்ரம் ஆகக்கூடாது. எனவே ஒரு சில விஷயங்கள்ல மைனஸான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதை நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம முதல்ல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். முதலாவதா சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு. பொதுவா சனி 10ல இருக்கும்போது பார்த்தோன்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமையை கொடுத்துருவாரு. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷர் மைண்ட் செட்டை கொடுத்துரும். அதே மாதிரி தொழில மாற்றம் பண்ணுவோமா, உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவோமாங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை டிஃபால்ட்டா கொடுக்கும். இது ஜீவன சனி மேலோட்டமா நிறைய பேருக்கு கொடுக்கும். அட் சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஜீவன சனி மாற்றம் பண்ணலாமாங்கிற யோசனை மட்டும் தான் கொடுக்கும். ஆனா மாற்றத்தை பண்ணிருக்க முடியாது, சேஞ்சிங் எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம போய் லாக் ஆயிருப்போம். கமிட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம லாக் ஆயிருப்போம். இருக்கிற விஷயத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு நம்மள அந்த ரிஸ்க் எடுக்க வச்சிருக்காது. அல்ல ஆல்ரெடி நமக்கு மனசுக்கு பிடிக்கலனாலும் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நம்ம அப்படியே நகர்த்திட்டு போயிட்டு இருந்திருப்போம். இப்போ அந்த வக்ர சனி சேஞ்சஸ் ஏதாச்சும் கொண்டு வரும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். நீங்க ரொம்ப நாளா ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, தொழில் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாற்றம் இப்ப நிகழும். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஒரு மாதிரி புஷ் பண்ணி அந்த மாற்றத்தை பண்ண வைக்கும். எனவே தொழில் உத்தியோகத்துல இப்போ ரிஸ்க் எடுத்து மாற்றம் பண்ணுவீங்க. சோ அதுக்கு இந்த காலகட்டம் ஃபேவரா இருக்கு. இருப்பினும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. அது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் மாதிரி கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த ஜீரோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புது விஷயத்துக்கு மாற்றம் ஆகிறது சிறப்பு தான். அந்த மாற்றம் இப்ப நிகழும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அட் சேம் டைம் புது விஷயம் 100% கன்ஃபார்மா ஓகே அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாற்றத்தை பண்ணுங்க. அவசரப்பட்டு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறது முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றங்கள் நிகழ்றதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கு. பணி சுமைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஷரான மைண்ட் செட்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு லக்கு, திடீர்னு ஒரு ஜாக்பெட், அது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கிடைக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி வக்ரம், அஷ்டமாதிபதி ஜீவனத்துல வக்ரம் ஆகும்போது திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளிக் ஆகும். அது தொழில் உத்தியோக நிமித்தமா. எனவே அது நமக்கு ஒரு வகையில சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஓரளவுக்கு மேசிவா growth இருக்கும். கடினத்தன்மைகள் குறையும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது நம்ம பார்க்கிறது சனி உடைய 3ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அயன சயன போஜன மோட்சக்காரகம் நிறைந்த ஒரு ஸ்தானம் 12ஆம் ஸ்தானம். இதுல சனி பார்வை பதிகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. பொதுவா கடந்த காலகட்டம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை மேஜரா கொடுத்துருக்கும். டயத்துக்கு சாப்பிட்டு முடியாது, டயத்துக்கு தூங்கி இருக்க முடியாது, நிறைய அலைச்சல் இருந்திருக்கும். அங்க எங்கேயும் நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். இந்த அலைச்சல்ல உங்களுக்கு மேக்சிமம் ஆதாயமான பலன்கள் எதுவும் கிடைச்சிருக்காது. தேவையில்லாத அலைச்சலா இருந்திருக்கும். அதே மாதிரி செலவு கண்ட்ரோல்லே இருந்திருக்காது. எப்படி சம்பளம் வருது, எப்படி அது கரையுதுன்னே தெரிஞ்சிருக்காது. டோட்டலா ஜீரோ கொண்டு வந்திருக்கும். பொருளாதார ரீதியா நிறைய சிரமங்களை கடந்த காலகட்டம் நமக்கு கொடுத்திருக்கும். பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்களை கடந்த காலகட்டம் நிறைய கொடுத்திருக்கும். இப்போ சனி வக்ர பார்வை 12ல பதிகிறதுனால அலைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க அலைஞ்சாலும் அந்த அலைச்சல்ல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்துல அதை சார்ந்த வகையில ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல டயத்துக்கு சாப்பிட முடியும், டயத்துக்கு தூங்க முடியும். ஓரளவுக்கு மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். தண்ட விரைய செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நல்ல ஒரு சுப விரைய செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் டோட்டலா குறையும். இந்த நேரத்துல செய்யற செலவுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சிடும். அதே மாதிரி சனியுடைய வக்ர பார்வை 12ல பதியும் போது மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். எந்த செலவுலாம் உங்களுக்கு ஒரு திருப்தியை தராத செலவா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப நீங்கிடும். இப்ப செய்யற செலவுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, மன நிம்மதி இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து சனியுடைய வக்ர பார்வை, அதுலயும் சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இந்த வக்ர பார்வை 4ல பதிகிறது நல்லது. ஆனா நேர்கதியில டிராவல் பண்ண சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல 4ஆம் இடத்துல அந்த பார்வையை பதிச்சப்போ ஒரு மாதிரி பேடான இன்ஃபுளுன்ஸ் தான் மேக்சிமம் கொடுத்திருப்பாரு. தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருத்தம், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், தாயாரோட அடிக்கடி கருத்து போராட்டம், பிரச்சனை, இது மாதிரியான ஒரு சில மன அமைதியை கெடுக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு சில போராட்ட தன்மையை கொடுத்திருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வோடு இருந்திருக்கும். சோர்வு தன்மை அதிகமா நம்மள ஒரு மாதிரி வாட்டி வதச்சிருக்கும். மனச்சோர்வு கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஏதோ கொஞ்சம் லேசியா போற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்திருக்கும். அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு தன்மையை கொடுத்திருக்கும். ஏதோ ஒரு மாதிரி ஒரு மந்த தன்மையோடு எடுத்துட்டு போயிருக்கும் 4th ஹவுஸ்ல சனி பார்வை பதியும் போது. அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல அடிக்கடி செலவு, வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறது, இது மாதிரி ஏதோ ஒரு மாதிரியான நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை மாத்தி மாத்தி கொடுத்திருக்கும். இப்போ சனியுடைய வக்ர பார்வை 4ஆம் இடத்துல பதிகிறதுனால எதெல்லாம் நெகட்டிவ்ல இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். முக்கியமா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தாயாருக்கு இருக்கக்கூடிய மன கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு மன நிறைவு, மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம் அதெல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். தாயாருடைய உறவு நிலை இப்ப பலப்படும். மேலும் தாயாருடைய சப்போர்ட் இப்ப நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அதுவும் இந்த நேரத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து நம்ம முக்கியமா நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம். இப்ப நீங்க செய்யற செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த சோர்வு தன்மையெல்லாம் விலகி இப்ப சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தயாராவீங்க. மிதுனம் அந்த ஸ்பீடுக்கு ரெடி ஆகும். மைண்ட் செட்லாம் இப்ப கொஞ்சம் ஷார்பன் பண்ணுவாங்க. சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சோம்பேறித்தனம் இப்ப நம்மளை விட்டு விலகும். இப்ப சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது டோட்டலா சரியாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் அப்படியே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது மேலோட்டமா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ வந்து படிக்கிறதுல ஓரளவுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். நல்லா இப்போ ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். தெளிவா ஒரு விஷயத்த இலக்கு வச்சு நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்பு, உடைய உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் இந்த வண்டி வாகனத்துல ஏற்பட்ட செலவு, பிரச்சனை, இந்த வண்டி வாகனத்துல எதெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டம். அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருட்களை இப்ப வாங்கலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ஏதுவான காலகட்டமா இருக்கு. அடுத்து சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும். பொதுவா சனியுடைய பார்வை, குருவுடைய பார்வை ரெண்டுமே வந்து நமக்கு 7ஆம் இடத்துல இப்ப பதிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ்ல வேலை செஞ்சிருக்கும். இப்ப டோட்டலா பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகுது. கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனைகள் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் மன வருத்தங்கள் இருக்குன்னா அது இப்ப சரியாகும். மேலும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க. வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் இருந்த வருத்தங்கள் நிவர்த்தி ஆகும். மேலும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்கும். நண்பர்களால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம், ஒரு மன நிறைவு, மன நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆறுதல் இப்போ கிடைக்கும். பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் விலகும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குரு பார்வை 7ஆம் இடத்துல சுபத்துவப்படுத்துது. சனி வக்ர பார்வை 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நண்பர்களால ஒரு விதத்துல ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப், அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு growth இருக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்த குழப்பம், குளறுபடி, பிரச்சனை அதெல்லாம் இப்போ சரியாகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. சமூகத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்க இழந்த அந்த மதிப்பு, மரியாதை இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து அஷ்டமாதிபதி வக்ரமாகி ஜீவனஸ்தானத்துல இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஜாக்பாட், திடீர்னு ஒரு லக்கு அது இந்த நேரத்துல ஆக்டிவேட் ஆகும். எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத டைமிங்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்புகளை தாண்டிய ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த அசதி தன்மை எல்லாம் இப்ப விலகும். ஹெல்த்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் ஒரு அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. சோ இதெல்லாம் இந்த வக்ர பயிற்சியில நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான சைடு. அடுத்ததாக எதெல்லாம் இப்போ நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். 9ஆம் அதிபதி ஜீவனத்துல வக்ரம் ஆகுறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுலயும் பாகியத்துல வந்து நமக்கு ராகு வேற. அதனால இந்த காலகட்டத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம், வாக்குவாதம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். தங்க அணிகலன்கள்ல ஒரு சில நெருக்கடி தன்மை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு.
தங்க அணிகலன்கள் அடகுக்கு போறது, அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படுறது. மேலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் தொலைஞ்சு போறது, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தங்க அணிகலன்கள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாகியத்துல ராகு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம்னா அது ஏதோ கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறது முயற்சிகளை தூண்டிக்கிட்டே இருக்கும். பாகியத்துல ராகு இருக்கிறது அந்த முயற்சிகளை ஒரு மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப குரு பார்வையில அந்த ராகு இருக்கிறதுனால இந்த முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு அப்படியே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த முயற்சிகள்லாம் ஒரு பாசிட்டிவான சைடுக்கு நம்மள புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா பாகியத்துல ராகு இருக்கிறது ஒரு மாதிரி மேலோட்டமான தடை தாமதத்தை கொடுக்கும். அந்த தடை தாமதத்தை தாண்டி நம்ம ஓடும்போது சுப பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமா பாக்குறது சிந்தனை குழப்பம். ஓவரா திங்க் பண்றதெல்லாம் இப்ப விட்டுருங்க. ஜென்ம குரு வந்து நமக்கு ஓவர் திங்கிங்க கொடுத்துரும். இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம்னா அதுல அப்படியே டீப்பா உள்ள மூழ்கிடும். நிறைய பேருக்கு வந்து உத்தியோகத்துல ஒரு மாற்றம் கிடைக்குமா, இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம்லாம் நிறைய வரும். ஃபியூச்சர் சம்பந்தமான பய உணர்வு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி, இதெல்லாம் ரொம்ப டீப்பா உள்ள போய் ரொம்ப யோசிப்போம். ஓவர் திங்கிங்க விட்டுருங்க. ஓரளவுக்கு அப்படியே நியூட்ரலா எடுத்துட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. நல்லா மெடிடேட் பண்ணி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து மிதனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸே ஓவர் திங்கிங் தான். ஏன்னா ஜென்ம குரு வந்து மைண்ட் ஒரு மாதிரி பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன, அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விறுவிறுப்பு தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரையும் பொறுமை, நிதானம் தேவை. ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓவராலா இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சுபத்துவமா இருக்கு. எல்லாமே ஒரு நல்ல பலன்களை நோக்கி தான் டிராவல் பண்ணுது. அதனால இந்த நேரத்துல உடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. அதுல சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் டு உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆகவே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.